கேட்டாங்க, அம்மா வாசுகி உண்மைய பேச என்னைக்குமே பயப்படக்கூடாதும்மா. அப்புறம் சொன்னாங்க வரதட்சணைய பத்தி, டெய்லி அதை பத்தியே பேசுறோம்னு சொன்னாங்க. ஏன் சொல்றோம்? இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கின பொருள் டம்மியா இருக்கேன்னு தான் எங்களோட வருத்தமே. பீரோவுல பட்டு புடவை அதிகமா இருக்கா, செப்பல் ஸ்டாண்டுல செப்பல் அதிகமா இருக்கா நடுவர் அவர்களே. அப்புறம் நகை நிறைய போட்டிருக்காங்களா நடுவர் அவர்களே. அழகுக்கு தானே அழகு சேர்க்க முடியும். உங்களை சொல்லல, நீங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. நான் பொதுவா சொன்னேன். வீரகுமார் சார் நிலைமைன்னா ரொம்ப பாவம். இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு தான் போயாகணும். அத மனசுல கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்குவீங்கன்னு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா அவ்வளவு பேர் பேசினதையும் ஒட்டுமொத்தமா சொன்னீங்க. அடுத்ததாக பாலசுப்ரமணியம் சார், இந்த அணி தலைவர், அவங்க வந்து அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு. இவங்க வேற மேடம் பேசுறப்ப சொல்றாங்க விரட்டி விரட்டி வெளுக்க தோணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு உட்காந்துருக்கவே எனக்கு பயந்துகிட்டே நான் ஒரு ஓரமா உட்காந்துருக்கேன். நாங்க மிதிக்க தோணுதுன்னு வேற பயமுறுத்துறாங்க. பாருங்க, இந்த பாட்டை கேட்கிறப்பவே மனைவிகள் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? அடுத்தது மாங்காய் வாங்க சொன்னா தேங்காய் வாங்கிட்டு வராருங்கிறாங்க. ஏன் அவ்வளவு பயம் மனசுக்குள்ள இருக்கு அவருக்கு? அதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா, பெரிய பெரிய விஐபி எல்லாம் நம்ம சிவாசாரை பார்த்துட்டு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் 8-10 மணி நேரம் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலைக்கு முடிச்சுட்டு வந்தவரை வந்து வீட்டுல வந்தும் இவ்வளவு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த அப்பாவி கணவர் என்னதான் பண்ணுவாருன்னு தெரியலையே. நான் அவருக்கு சாதகமா தான் நான் பேசுறேன். அது சரி. அது இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்ஃபேர் ஹோஸ்டஸ் மாதிரி how are you sir அப்படிலாம் நாங்க கேட்க முடியுமான்னு கேக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி கேட்க வேணாம், பத்திரகாளி மாதிரி மாறி நிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, பீரோவுல துணி நிறைய இருக்குதான், செப்பல் சாப்பிட பார்த்தா செப்பல் நிறைய இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வடிவேல பேசுற மாதிரியே பேசுறாங்க. பிரபலமான பாடகிங்கிறது தெரியும். சந்திரமொழியில வந்து வடிவேல சொல்ற மாதிரியே அவங்க டைலாக் சொல்லிட்டு வராங்க. இந்த பாத்திரம் கீழே போகுதான், அங்க திடீர்னு பார்த்தா 4 மணியை போல என்னமோ சரிஞ்சு விழுகுதான்னு சொல்ற மாதிரி அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அடுத்து ஊர்ல பாத்தீங்கன்னா சரக்கு வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் நிக்குதுங்கிறாங்க. என்ன காரணம் புரிஞ்சுக்கங்க நீங்க. இந்த பொண்டாட்டி படுத்துற பாடு தாங்காம அத்தனை பேர் அங்கதான் போய் மற்றொரு சகோதரி பேசுறப்ப சொன்னாங்க, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு ஒரு பாடல் ஒண்ணு பாடி காமிச்சாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். ஆண்கள் அப்பாவிகள் தான் என்பதனாலே பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை என்ற ஒரு வரிகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தாப்புல எனக்கு இன்னொரு பயம் என்னன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சியோட மனைவி வேற பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க வேற சும்மா இருந்த சங்க ஊதி விட்ட மாதிரி ஏதோ பைனாப்பிள் பாயசம் நாளைக்கு போனோம்னா வீட்டுல பைனாப்பிள் பாயசம் சாப்பிடியான்னு கொண்டு என்னென்ன கொடுக்க போறாங்களோ தெரியலையேன்னு நான் இப்பவே பயந்து. அதே மாதிரி சொன்னாங்க, எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு வீட்டுக்காரரு, ஆனாக்கா சாப்பிட விட மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. அக்கறை அவருக்கு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உடம்பு ஏறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால உங்களை சாப்பிட விட மாட்டேங்கிறாரு. அது என்ன, பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாராம். இவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் கிடப்பாரு அவரு. எந்த வீட்டுக்காரரு பிரியாணி செஞ்சு கொடுக்குறாரு? அவங்க சொல்றது சாப்பிட விட, கார்ல உட்காந்து சாப்பிட விட, எவ்வளவு நாள் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாரு அவரு. கேட்டீங்கன்னாக்கா டிவி சீரியலை பத்தி ஒரு யாரும் குறுக்க பேசினாங்க. டிவி சீரியல்ல பார்த்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர்றப்பதான் புருஷனுக்கு சோறே போட்டுட்டு இருக்காங்க. ஒரு புருஷன் வெறுத்து போய் சொன்னா, நான் அந்த பக்கமா நீ சீரியலை பார்த்து எனக்கு அந்த பக்கம் ஓரமா நம்ம தூக்கு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லுது. தூக்கு போடுறதா இருந்தா ஓரமா போய் போட்டுக்க, குறுக்க சீரியலை மறைக்காதங்கிறது. எந்த அளவுக்கு சீரியலுக்கு அடிமையா இருக்காங்க. சாப்பாடு சீரியல் நேரத்துல எப்ப கிடைக்குது சொன்னா, அந்த இன்டர்வல் விளம்பரம் போடுவான்ல, அந்த நேரத்துல தான் சாப்பாடே கிடைக்குது. அதுவே பெரிய புண்ணியம் நினைச்சுக்கணும் போல இருக்கு நடுவர் அவர்களே. அடுத்து உடன்கட்டை ஏறுறதுன்னு யாரோ நம்மளுடைய நண்பர் சொன்னாரு. உடன்கட்டை ஏறுறதுங்கிறதெல்லாம் நீங்க பேர் சும்மா கிளப்பிடாதீங்க. பொம்பளைங்க இப்ப சாக போறதுக்கு முன்னாடி புருஷனை இழுத்து கொண்டாந்து போட்டு சாப்பிடாங்க, அதெல்லாம் வேற இருக்குது.
பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் சொன்னாரு, மருமகள் மாட்டு பொண்ணு வரதட்சணை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாட்டுல முதிர்கண்ணிகள் அதிகமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால வந்து தப்பா நினைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, கடைசி வரையிலே பெண்களால் தான் ஆண்களுக்கு தொல்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப நல்லா. இரண்டு அணியிலும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசினாங்க. இப்போ தீர்ப்பு நேரம் வந்துருச்சு. கணவனால் மனைவிக்கு தொல்லை இருந்தாலும் இருக்கலாம், இல்லாவிட்டாலும் இருக்கலாம். மனைவியினால் தொல்லை கணவனுக்கு இருந்தால்